திருத்துறைப்பூண்டி அருகே 10 நாட்களாக குடிநீர் வழங்காத குடிநீர் வடிகால் வாரியத்தை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களுடன் நிகரான செய்தியாளர் ராஜசேகர், ஏன் இத்தனை நாட்களாக தண்ணி வரல, என்ன காரணம்? தேவப்பிரியன், திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு திருத்துறைப்பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை பகுதியில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர், அதே போன்று வேதாரண்யம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் இந்த பகுதி மக்களின் குடிநீர் தேவை என்பது பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயில பழுது ஏற்பட்டதன் காரணமாக கடந்த 26, 27 ஆகிய 2 தினங்கள் குடிநீர் வராது என குடிநீர் வடிகால் வாரியம் அறிவித்திருந்தது. இருந்த போதிலும் இன்று ஏப்ரல் 2ஆம் தேதி ஆகிறது. கடந்த 10 நாட்களாக திருத்துறைப்பூண்டி அருகே வேலூர், அதே போன்று நெடும்பலம், திங்களாந்தி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு அந்த கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீர் முறையாக வழங்கப்படவில்லை. முழுவதுமாக 10 நாட்கள் என்பது தண்ணீர் என்பது முழுவதுமாக அவர்களுக்கு குடிநீர் வழங்கப்படாத ஒரு சூழல் வருகிறது. இதில் சம்பந்தமாக அரசு அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி இன்று திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில் வேலூர் கடைவீதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். எங்களுக்கு குடிநீர் தேவையை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஏற்கனவே 10 நாட்களாக குடிநீர் வராத காரணத்தினால் பல கிலோமீட்டர் தூரம் சென்று குடிநீர் பெற வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரவாதம் அளித்ததன் அடிப்படையில் போக்குவரத்து என்பது அந்த சாலை மறியல் என்பது கைவிடப்பட்டது. இதன் காரணமாக திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் இருந்து வேலைக்கு செல்பவர்கள் என அனைவரும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜசேகர்.